நாங்க இங்க காட்சிப்படுத்திருக்கோம். எல்லாரும் பிடிச்ச விளையாட்டுகளை வந்து நாங்க காட்சிப்படுத்திருக்கோம். இது வந்து பல்லாங்குழி இல்லைன்னா பாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது புளியமுத்து இல்லைன்னா கும்மி முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு செடியோட வந்து அதுல இருந்து இது விளையாடுவாங்க. இதை வந்து ஒரு ஒரு வந்து யானை யானை ரெண்டு சைடு இருக்கும். இதை வந்து ரெண்டு பேரா நம்ம வந்து விளையாடலாம். ஒவ்வொரு முகலையும் ஒன்னொன்னா எடுத்துக்கணும். காலியா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு முகா இதை வந்து குறைச்சு குறைச்சு கடைசியில தேய்க்கணும். இது வந்து நார்பட்ட விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வளையல வளையல் ஒரே கலர்ல இருக்கு. நம்ம இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸைஸ் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி இது வந்து விளையாடுவாங்க. இது வந்து சேவா வந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா லாக் பண்ணி விளையாடுவாங்க. இது வந்து பட்டம். இது நம்ம எல்லாருமே சின்ன வயசுல விளையாடி இது வந்து லூடோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழங்காலத்துல இது வந்து கட்சில இது ஒரு விளையாட்டு. கட்சில மாறி மாறி நம்ம இதை வந்து மாறி மாறி வச்சு லாக் பண்ணி விளையாடு. இது ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் இந்த கல் இருக்கு அப்படின்னா சுட்டி விளையாட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம 70s அப்படின்னு இப்போ உள்ளவங்க எல்லாருக்கும் இதோட யாழ் கல்ல அடிச்சு மேலே வச்சிருப்பாங்க. இது வந்து செப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தத்துக்கு எரிச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கஞ்சியும் கறியும் நம்ம சின்ன வயசுல எல்லாருமே விளையாடி இருக்க ஒரு விளையாட்டு தான். இது வந்து பாத்திரையில வச்சு இது வந்து ஆடுபுலி விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்ல வந்து வரிசையா அடுக்கி வச்சுட்டு விளையாடுற ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கயிறு நம்ம எல்லாருமே விளையாடி இருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாருமே விளையாடி சின்ன சின்ன பொருட்கள் இது வந்து கூடை அந்த மாதிரி இது வந்து கிளி கச்சல் ஆடிருக்கோம் எல்லாருமே. இது வந்து கச்சல் வச்சு அப்புறம் தூக்கு வண்டி எல்லாருமே சின்ன வயசுல கண்டிப்பா ஒரு கலர் தூக்கு விளையாட்டு ஆடிருக்கோம். நம்ம சின்ன வயசுல அந்த என்ன மரத்துல குறுக்கல் எல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் எங்களால முடிஞ்ச அளவு என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நாங்க தேங்க்யூ.